வணக்கம் அன்பு நண்பர்களே. பிக் பாஸ் நிகழ்ச்சி சீசன் 7 ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இந்த சீசன்ல இருக்கிறவங்க நடிகை விசித்ராவும் உள்ள இருக்காங்க. நடிகை விசித்ரா நேற்றைய சீசன்ல தன்னோட சக ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அதாவது தானும் ஒரு மீட்டு விவகாரத்துல சிக்கியிருந்தேன், தனக்கும் ஒரு மீட்டு பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. அவங்க யார் அந்த நடிகர் அப்படிங்கிறத சொல்லாட்டாலும் நெட்டிசன்கள் இவர்தான் அந்த நடிகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை இழுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இந்த நிலையில நம்ம யார் அந்த நடிகர் அப்படிங்கறத பத்தியும், இது மட்டும்தான் நடிகை விசித்ரா வாழ்க்கையில் நடந்த சோகமா, இதே மாதிரி இன்னொரு பெரிய சோக சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறதோட தான் இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நடிகை விசித்ரா வாழ்க்கையை உலுக்கி எடுத்த 2 மகா பெரிய சம்பவங்களோட தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொடங்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுல முதல்ல மீட்டு புகாரை பத்தி நம்ம 2வது பேசலாம். அதுக்கு முன்னாடி நடிகை விசித்ராவினுடைய தந்தையினுடைய பெயர் வில்லியம்ஸ். அந்த வில்லியம்ஸ் வந்து ஏறக்குறைய அவருமே சினிமா துறையில நீண்ட காலம் இயங்கியவர் தான். அவர் கூட கமலஹாசன் நடித்த மனிதரில் இத்தனை நிறங்கள் உட்பட சில படங்கள்லயும் கூட சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருந்தாரு. இவங்களோட சொந்த ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல கூடிய செல்லம்பட்டறை அப்படிங்கறதா நடிகை விசித்ராவினுடைய சொந்த ஊர். அந்த செல்லம்பட்டறை கிராமத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகை விசித்ராவினுடைய தந்தை வில்லியம்ஸும் அவருடைய மனைவியும் மட்டும் வீட்டுல இருந்தாங்க. அப்ப திடீர்னு ராத்திரி புகுந்த ஒரு மர்ம கும்பல், கொள்ளை கும்பல் அந்த வில்லியம்ஸ கொடூரமா தாக்கி அவரை கொலையே பண்ணிட்டாங்க. 20 பவுன் நகையும் வீட்டுல மாயமாகி இருந்துச்சு. இதுவே அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவம் தான். ஆனா அதை விட இப்ப நடிகை விசித்ரா சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், பூகம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பகிர்ந்திருந்தாங்க. உண்மையிலே அது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய பூகம்பத்தை பத்த வச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். நடிகை விசித்ரா அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து 2001ல கடைசியா சினிமால நடிச்சேன். அந்த நேரத்துல ஒரு நடிகர் நடிச்சிட்டு இருந்தாரு. நான் தெலுங்கு படத்தினுடைய ஷூட்டிங் அது. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் கேரளால நடந்துட்டு இருந்துச்சு. கேரளால நானும் அந்த லாட்ஜில ஒரு ரூம்ல தங்கியிருந்தேன். என்னை அந்த படத்தினுடைய ஹீரோ நாயகன் என்னை பார்த்த உடனேயே வேற எதுவுமே கேட்கல, நீ இன்னைக்கு என் ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாரு. நான் போகலங்கிற குரோபத்துல அவருடைய தூண்டுதல்ல யார் யாரெல்லாமோ ராத்திரி தண்ணியை போட்டு வந்து என் ரூம் கதவை தட்டுவாங்க. கடைசியா நான் அந்த மேனேஜர்கிட்ட சொன்னேன். அந்த லாட்ஜில அந்த மேனேஜர் தான் அந்த நடிகை விசித்ரா எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கறதே தெரியாத மாதிரி டெய்லி எனக்கு வெவ்வேறு ரூம் கொடுப்பாரு. சோ நடிகர்களுக்கு தெரியாது இவங்க எந்த ரூம்ல இருந்தாங்கன்னே தெரியாது. இதே மாதிரி அந்த படத்துல ஸ்டண்ட் காட்சிகளுடைய அவருடைய உதவியாளர்கள்லாம் என்ன தவறான நோக்கத்தோட தொட்டாங்க. இத போய் நான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட சொன்னேன். ஆனா அவர் என்னைய கணத்துல அரைஞ்சிட்டாரு. அந்த நேரத்துல நான் நடிகர் சங்க தலைவர்கிட்ட கூட இதை பத்தி நான் முறையிட்டேன். ஆனா இதுக்கு நடிகர் சங்க தலைவர் சரி அதெல்லாம் விடுமா, நீ போய் சினிமாவில் நடிக்கிற வேலையை பாருமான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட பதிவு செஞ்சிருந்தாங்க நடிகை விசித்ரா. இதை கேட்ட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. சரி யாருங்க அந்த நடிகரு, அவ்வளவு பெரிய நடிகர் யாருங்க? ஒரு மீட்டு புகார 2001ல நடந்த ஒரு சம்பவத்தை சற்றேறக்குறைய 2023ல 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடிகை விசித்ரா ரீஓபன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு மனிதத்துவமான ஒரு விஷயம் இருக்கு. நடிகை விசித்ரா வந்து ஒரு லாட்ஜில தங்கி இருந்தாங்கல்ல, அந்த மேனேஜர் ஒத்துழைச்சார்ல, அவங்களுக்கு வேற வேற ரூமை மாத்தி கொடுத்து அவரை சேவ் பண்ணாங்கல்ல, அவரை தான் இப்ப அவங்க கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. சோ அவர் தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, நீ இப்படியெல்லாம் உன்னோட இதை விட்டு கொடுத்து நீ நடிக்கிறதுக்கு இவ்வளவு போராட வேண்டியிருக்கே, நீ சினிமால நடிக்க வேண்டாம்னாரு என் கணவர். அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா சினிமால நடிக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி யாருங்க அந்த நடிகர்னா, கூகுள்ல போய் நம்ம எல்லாம் தேடி பார்த்தா, சினிமா இண்டஸ்ட்ரியில தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டா, கடந்த 2001ஆம் ஆண்டு 3 பேரோட படத்துல நடிச்சிருக்காங்க நடிகை விசித்ரா. அதுல ஒருவர் நடிகர் சிவகுமார். சிவகுமார் யாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும், சூர்யா கார்த்திகா அப்பா. அவரை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமானவர் அப்படின்னு பெயர் எடுத்தவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள. கிட்டத்தட்ட எந்த விதமான சர்ச்சையும் தன் வாழ்நாள் முழுவதிலையும் சிக்காதவர்னா நடிகர் சிவகுமார். ஒரே ஒரு தடவை ஒரு செல்ஃபி எடுத்தவனுக்கு கேமராவை தட்டி விட்டதை தவிர நடிகர் சிவகுமார் மேல வேற எந்த விதமான அலிகேஷனும் கிடையாது, புகாரும் கிடையாது. சோ சிவகுமார் இல்ல அப்படிங்கறத ஊர்ஜிதமாகுது. இன்னொன்னு நடிகர் ராமராஜனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரிதான். அவர் ஒரு எம்ஜிஆர் பாணியில பொதுமக்கள் கிட்ட பெண்கள் கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் வாங்கணும்னு சொல்லி நடிக்கக்கூடியவர். சோ அவரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இவங்க 2 பேரும் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, விசித்ராவே அந்த சோழ பேசுறப்ப ஒரு தெலுங்கு படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ தெலுங்கு நடிகர் யாரு கூட அவங்க நடிச்சாங்கன்னா பாலையா கூட நடிச்சிருந்தாங்க. சோ இது பாலையாவா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஒரு விவாதமா போய்கிட்டு இருக்கு. நடிகை விசித்ரா தான் இது யாருங்கிறத இன்னொரு விஷயத்துல தெரியணும். இன்னொன்னு கமலஹாசன் உலக நாயகன் கமலஹாசன் ஞாயிற்றுக்கிழமை வருவாரு ஷோக்குள்ள, சனிக்கிழமையும் வருவாரு. அவர் வர்றப்ப இந்த மீட்டு விவகாரத்தை பத்தி அவரும் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இதெல்லாம் இருக்கிறப்ப இன்னைக்கு மீட்டூலாம் இப்பதான் வேகம் கொண்டிருக்கு. வைரமுத்து விவகாரத்துக்கு பின்பு அதுக்கு பின்புதான் மீட்டூலாம் வேகம் கொண்டிருக்கு. இப்ப கூட அண்மையில
நடிகை த்ரிஷாவை பத்தி நடிகர் மன்சூர் அலிகான் பேசின ஒரு பேச்சு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பெரிய அளவுல அது பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த இந்த தேசிய மகளிர் ஆணையத்துல இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறவங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த நடிகை குஷ்பு இருக்காங்க. அவங்க தானாவே முன் வந்து மன்சூர் அலிகான் மேல எல்லாம் வழக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த விதத்துல நடிகை விசித்ரா விவகாரமும் இனியும் அடுத்த கொஞ்ச நாட்கள்ல கோடம்பாக்கத்தை ரொம்பவே உழுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நடிகை விசித்ரா குறிப்பிடக்கூடிய அந்த தெலுங்கு நடிகர் யார் என்பதை நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைய சூழல்ல 3 பேரோட அவர் 2001 நடித்திருப்பதை ஆவணப்பூர்வமாக கூகுள் தரவுகளின் மூலமாக காட்சிப்படுத்துறாங்க. அதுல ஒரே ஒரு தெலுங்கு நடிகர் தான் இருக்காரு. அவரா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது வேற யாரும் நடிகர்களா இருக்கலாமாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.